என் அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் என் இனிமையான வணக்கங்கள். நாம் இந்த 2024 வருடத்தின் இறுதி நாளில் இருக்கின்றோம். இந்த வருடம் முழுவதும் நம்மை பத்திரமாக, பாதுகாப்பாக வழிநடத்தி சென்ற நமது தந்தையாகிய கடவுளுக்கு, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நமது தந்தையாகிய கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் அல்லவா? அதை நினைவூட்டுவதற்காகத்தான் இந்த காணொளி. என் அன்பான சகோதர சகோதரிகளே, நமது அப்பா, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நம்மை உருவாக்கிய நமது சொந்த அப்பா மிகவும் அன்பானவர். அவர் நம்மை பெற்றெடுத்ததால் தான், அவர் நமது உண்மையான தந்தையாக இருப்பதால் தான் ஒரு தந்தை தன்னுடைய குழந்தை தன்னை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். எனவே நம்மை அவருடைய சொந்த உருவத்தில், சொந்த சாயலில் படைத்தார். எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க! நம் அப்பா ராஜாதி ராஜா. நான் ராஜாவாக இருப்பது போல் என் பிள்ளைகளும் ராஜாக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மையும் ராஜாக்களாக, ஆளுகை செய்பவர்களாக உருவாக்கினார். நாம் ஆளுகை செய்து வாழ வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். சாதாரணவர்களாக இல்லை. இப்படி அளவுக்கு அதிகமான அன்பை நம் மீது கொட்டி வைத்திருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவில் நமது அப்பாவுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டுமல்லவா? நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த பூமியையும் அதில் இருக்கும் அனைத்தையும் நம் தந்தை உருவாக்கினார். நாம் வாழும் இந்த பூமியை தாங்குவதற்காகவே மற்ற எல்லா கோள்களையும் உருவாக்கி, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி படைத்தார். என் அன்பிற்குரியவர்களே, இந்த உண்மைகளை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு நம் மீது இவ்வளவு அன்பை அள்ளி கொட்டி இருக்கும் நமது தந்தையாகிய கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் அல்லவா? இந்த 2024 வருடத்தின் முடிவில் இருக்கும் நாம் ஒரு சில நிமிடங்கள் இதற்கென ஒதுக்கி, உண்மையிலேயே நம்முடைய இதயத்தில் உணர்ந்து, நம் ஆண்டவர் இயேசுவில் நமது அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். தயவு செய்து செய்யுங்கள் இதை. ஒரு சின்ன ஜெபம் செய்து கொள்வோமா? எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எங்கள் அன்பான அப்பாவே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தந்தையாகிய கடவுளே, எங்கள் தந்தையாகிய கடவுளே, எங்கள் அப்பாவே, இந்த 2024 வருடம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொண்டதற்கு நன்றி அப்பா. சாத்தானின் தீய திட்டங்களிலிருந்து, தீய நோய்களிலிருந்து, தீய பிரச்சனைகளிலிருந்து எங்களை விடுவித்து காப்பாற்றி நல்ல விதத்தில் வாழ வைத்ததற்காக உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படி எத்தனையோ விதத்தில் எங்களுக்கு நன்மைகளை அள்ளி கொடுத்து, உங்கள் பாசத்தை எங்கள் மீது காட்டி, உங்கள் கரத்திலே எங்களை வைத்து வழிநடத்தி வந்தீரப்பா. உண்மையில் உமக்கு மனமாற நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்க்கும், கேட்கும் எல்லோருக்கும் இந்த 2024 வருடத்தின் இந்த இறுதி நாளில் உமக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற ஞானத்தை நீங்கள் கொடுக்கும்படி கேட்கின்றேன். உமது பிள்ளைகள் அப்பா, பெற்றெடுத்த உமக்கு அவர்கள் நன்றி சொல்ல வேண்டும் தந்தையே. நீர் இல்லாமல் யாருமே இல்லை, நாங்கள் இல்லவே இல்லை. உம்மில்தான் நாங்கள் இருக்கின்றோம், இயங்குகின்றோம், வாழ்கின்றோம். உமது ஜீவன் தான் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. உண்மையில் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லையப்பா. எனவே எங்களின் மனமாற உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இந்த வாய்ப்பை எனக்கும் இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்ததற்கு உமக்கு நன்றி. நன்றி அப்பா. எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் எங்கள் அன்பு பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோவில் ஒரு சில கருத்துக்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் நன்றி சொல்லுவதற்காக ஒரு 5 கருத்துகள் இதில் பொதுவாக நான் எழுதியிருக்கின்றேன். இதைத்தான் வைத்து நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்று அல்ல, இதையும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். இது உங்களுக்கு பொருத்தமானதாக இருந்தால் இந்த காரியங்களுக்காக நீங்கள் நன்றி சொல்லலாம். மேலும் உங்களுக்கென என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அவை எல்லாவற்றிற்கும் நீங்கள் நன்றி சொல்லலாம். நன்றி சொல்லுங்கள், நாம் சொல்ல வேண்டும். உண்மையில் நமது அப்பாவுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். அப்பா பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியதானே செஞ்சாரு, இதுல என்ன அவருக்கு பெரிய நன்றி சொல்லணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒரு அப்பா ஒரு பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தானே செஞ்சுட்டாரு, வேற என்ன பெருசா செஞ்சுட்டாரு, இதுக்கு என்ன போய் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நாம் நினைக்க கூடாது. என் அன்பிற்குரியவர்களே, இந்த கம்ப்ளீட் பிரபஞ்சத்தை படைத்தவர் நமது அப்பா. உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு அப்பா மட்டுமல்ல, இந்த கம்ப்ளீட் பிரபஞ்சத்தையே படைத்தவர். உங்களுக்கு தெரியுமா, நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த பூமியையும் அதில் இருக்கும் அனைத்தையும் அவர் படைத்தார். நாம் வாழப் போகிறோம் இந்த பூமியில் என்பதற்காகவே, இந்த பூமியை தாங்கி நிலைநிறுத்துவதற்காக மற்ற எல்லா கோள்களையும் வானங்களையும் படைத்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய அன்பை நம் மீது அள்ளி தெளித்திருக்கிறார் தெரியுமா? என் அன்பிற்குரியவர்களே, நம்மை உருவாக்கிய போது என் பிள்ளைகள், நான் உருவாக்கும் எனது குழந்தைகள் என்னை போல் தோற்றமளிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி, என்னையும் உங்களையும் இனி பிறக்கப் போகும் குழந்தைகளையும் அவருடைய சாயலில், அவருடைய உருவத்தில் உருவாக்கினார், உருவாக்குகிறார். அவர் ஒரு ராஜா, நமது அப்பா ஒரு ராஜா. எனவே நான் ராஜாவாக இருப்பது போல் என் குழந்தைகளும் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று விரும்பி நம்மை ஆளுகை செய்பவர்களாக அவர் உருவாக்கினார். எவ்வளவு பெரிய அன்பு பாருங்கள். அதுதான் அவருடைய ஆசை. நாம் ஆளுகை செய்து வாழ வேண்டும் என்பதே அவருடைய ஆசை. அப்படி நாம் வாழ்ந்தால்தான் உண்மையில் நாம் நமது அப்பாவுக்கு பெருமையை சேர்க்கின்றோம் என்று அர்த்தம். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் உடனே நாம் ஒரு அரசில் உயர்ந்த பதவியிலோ அல்லது ஒரு முதல் மந்திரியாகவோ பிரதம மந்திரியாகவோ ஜனாதிபதியாகவோ இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. மாறாக அவருடைய பிள்ளைகள் நாம் என்ற எண்ணத்தில் தைரியமாக இந்த பூமியில் நாம் வலம் வர வேண்டும். இந்த பூமி நமக்கு சொந்தமானது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவருடன் வாழ்ந்தால் இந்த பூமிக்கு தெரியும் நாம் யார் என்று. இந்த பூமியில் இருக்கும் அனைத்திற்கும் தெரியும் நாம் யார் என்று. இந்த பூமியும் அதில் இருக்கும் அனைத்தும் நமக்கு தேவையான அனைத்தையும் நமக்கு தரும். ஆனால் நாம் தான்
இன்னும் நாம் யாரென்றே புரியாமல் அறியாமல் சாதாரணமாக எல்லோரும் போல, ஆண்டவர் இயேசுவை அறியாதவர்கள் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவோ உரிமைகளை, சலுகைகளை நம் தந்தையாகிய கடவுள் நமக்கு இந்த பூமியில் கொடுத்திருக்கிறார். நாம் நம்மை உணரவில்லை. அதுதான் காரணம். நாம் நம்மை ஒரு சாதாரண மக்களாகவே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த அண்ட சராசரங்களை படைத்த கடவுளின் மகன் நான், கடவுளின் மகள் நான் என்ற எண்ணம் உங்களுக்கு தெளிவாக உதிக்கின்றதா? அந்த எண்ணத்தில் நீங்கள் வாழ்கின்றீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, சாத்தான் என்ன சாத்தான்? அவன் கொண்டு வரும் நோய்கள், பிரச்சனைகள் என்ன பெரிய நோய்கள், பிரச்சனைகள்? நாம் சொன்னால் அவன் கீழ்ப்படிய வேண்டும். நம் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். இப்படித்தான் நாம் வாழ வேண்டும். அதற்கு முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் நம் தந்தையாகிய கடவுளின் பிள்ளைகள் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் நமது அப்பாவின் பெயரை வைத்து, அதிகாரத்தை வைத்து வலம் வர வேண்டும். இதை செய்ய நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மை சக்சஸாகவே நமது தந்தை உருவாக்கி இருக்கிறார். நம்மை ஃபெயிலியராக உருவாக்கவே இல்லை. இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனவே இப்படியெல்லாம் நம் மீது அன்பை தெளித்திருக்கும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நம் அப்பாவுக்கு நாம் கண்டிப்பாக நன்றி சொல்ல வேண்டும் அல்லவா? தயவு செய்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி இதற்கென உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து நம் ஆண்டவர் இயேசுவில் நம் அப்பாவாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இதை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்காகவே இந்த காணொளியை நான் பதிவிடுகிறேன். இதை பதிவிட வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்கு கொடுத்தவரும் நமது அப்பாதான். எனவே அதற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு 5 பாயிண்ட் இங்கே நான் கொடுத்திருக்கேன். ஒவ்வொன்றாக பார்ப்போம். வருடம் முழுவதும் நம்முடன் இருந்து நம்மை பாதுகாத்ததற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த 2024ஆம் வருடம் முழுவதும் நம்முடன் இருந்து நம்மை அவர் பாதுகாத்து வந்திருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு, இந்த உலகத்தில் எத்தனை புது புது நோய்கள் வந்து கொண்டிருக்கின்றன? எந்த நோய் வந்தாலும் சரி, காலம் காலமாக வரும் நோய்களாக இருந்தாலும் சரி, புது புது நோய்களாக இருந்தாலும் சரி, எல்லா நோய்களும், எல்லா பிரச்சனைகளும் இந்த தீயவனின் இருட்டு உலகத்திலிருந்து உருவானவைகள்தான். அந்த தீயவனின் கொடுமையான நோய்களில் இருந்தும், பிரச்சனைகளில் இருந்தும் நம்மை இந்த வருடம் முழுவதும் காப்பாற்றி வந்திருக்கிறார் நமது அப்பா, நம்மோடு கூடவே இருந்து. எனவே அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இரண்டாவதாக, வருடம் முழுவதும் நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்ததற்காக. என் அன்பிற்குரியவர்களே, முழுவதும் என்ற வார்த்தையில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, கண்டுக்கிறாதீங்க. ஓகே, டைப் பண்ணும்போது அந்த மாதிரி முழுவதும்னு வந்திருக்கு, முழுவதும். சரியா? ஓகே. வருடம் முழுவதும் நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்ததற்காக. சாப்பாட்டிற்கு வழி இல்லையே என்று என்றாவது இருந்திருக்கின்றீர்களா? ஒவ்வொரு வேளையும் சாப்பிட்டு இருக்கின்றோம் அல்லவா?
நம் வாழ்க்கையின் அன்றாட செலவுகளுக்கு தேவையான பணம் நமக்கு இருந்திருக்கிறது அல்லவா? இப்படி பல விதங்களில் நமக்கு தேவைப்பட்ட எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை காப்பாற்றி வந்ததற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நீங்கள் ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம், நான் வேலை செய்கிறேன், நான் சம்பாதிக்கின்றேன், அது என்னுடைய பணம் என்று சொல்லி. என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு உண்மையை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். நாம் இதை ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தான் நாம் வாழ்கிறோம், இருக்கிறோம், இயங்குகின்றோம். அவர் இல்லாமல் நாம் இல்லை. அவருடைய ஜீவன் தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய கருணையில்தான், அவர் உருவாக்கிய உலகத்தில் நமக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கருணையில்தான் நாம் மாதம் மாதம் வாங்கும் சம்பளம் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். வீண் வீராப்பு பேசாமல் நம் தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். மூன்றாவதாக, தீயவனின் தீமையான திட்டங்களில் இருந்து நம்மை காப்பாற்றியதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, சாத்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் காலம் மிக குறைவானது என்று அவனுக்கு நன்றாக தெரிந்து, அவன் அந்த குறைவான காலத்தில் 7 வருட காலத்தில் செய்ய வேண்டிய அனைத்து தீமைகளையும் இப்பொழுதே செய்ய ஆரம்பித்திருக்கின்றான். அந்த 7 வருட காலத்தில் எப்படி அவன் மக்களை கொடுமைப்படுத்த திட்டமிட்டிருக்கின்றானோ, அந்த திட்டங்களை எல்லாம் இப்பொழுதே அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறான். எனவேதான் புது புது நோய்களும், புது புது வைரஸ்களும், புது புது பிரச்சனைகளும். என் அன்பிற்குரியவர்களே, எது எல்லாம் தீமையோ, எது எல்லாம் கெட்டதோ, எது எல்லாம் நமக்கு நன்மை அளிக்காதோ, அது எல்லாமே இவனுடைய செயல்கள். இவன் இருட்டின் அதிபதி. அவன் கொடுக்கும் அவனுடைய ப்ராடக்ட்ஸ் தான் நோய்களும் பிரச்சனைகளும். எனவே அவனுடைய இந்த தீய திட்டங்களிலிருந்து, தீய நோய்களிலிருந்து, தீய பிரச்சனைகளிலிருந்து நம்மை காப்பாற்றிய நம் ஆண்டவர் இயேசுவில் நம்மை பெற்றெடுத்த நமது அப்பாவுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் அல்லவா? சொல்லுங்கள். நான்காவதாக, நோய்கள் பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவித்ததற்காக. இப்பதான் பார்த்தோம், நோய்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை விடுவித்து காப்பாற்றியதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஐந்தாவதாக, நம் அப்பாவாக நம்முடனே எப்போதும் இருக்க விரும்பி நம்முடன் இருப்பதற்காக நாம் நன்றி சொல்லுவோம். நம்மை பெற்றெடுத்த நமது அப்பாவாக நம்மோடே எப்போதும் இருக்க வேண்டும் என்று விரும்பி நம்முடன் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். எனவே நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்மை விட்டு அவர் பிரியவில்லை, நம்மை தனியே விடவில்லை. இதை நாம் உணராமல் இருக்கலாம், ஆனால் அவர் நம்மில்தான் இருக்கிறார். சில நேரங்களில் நாம் அவர் நம்மில் இருக்கிறார் என்பதை அறியாமலே அவருக்கு விருப்பமில்லாத சில செயல்களை, சில பாவங்களை செய்து விடுகிறோம். ஆனால் அந்த நேரத்திலும் நம்முடன் தான் அவர் இருக்கிறார். எனவேதான் அப்படி ஏதாவது ஒன்றை நாம் செய்துவிட்டால் உடனடியாக நம்முடன் இருக்கும் இந்த தந்தையை நினைத்து பார்த்து
அப்பா, நீங்க எங்கூட இருக்கீங்கன்றதே மறந்துட்டு நான் இந்த தீய செயலை செஞ்சிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அவருடன் நாம் இணைந்து வாழ வேண்டும். ஏனெனில் அவர் நம்முடன் தான் இருக்கிறார், நம்மோடு இருக்கத்தான் அவர் விரும்புகிறார், வேறு எங்கும் அல்ல. நாம் தான் அவரை, நாம் எங்கு சென்றாலும் அவரையும் நம்மோடு கூட கேரி பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்கின்றோம். நாம் நடக்கும் பொழுது அவர் நம்முடன் நடக்கிறார். நமது கண்கள் வழியாக அவர் பார்க்கிறார், நமது காதுகள் வழியாக அவர் கேட்கிறார், நமது கைகள் வழியாக அவர் செய்கிறார். எனவே நமது கண்கள் அவர் பார்ப்பதை பார்க்க வேண்டும், நமது காதுகள் அவருக்கு பிடித்தமானதை கேட்க வேண்டும், நமது கைகள் அவருக்கு பிடித்தமானதை செய்ய வேண்டும். நமது உடல் உறுப்புகள் அனைத்தும் அவருக்கு சொந்தமானவைகள், அவருடைய உடலின் அவயங்கள். நம் கால்கள் அவருக்கு பிடித்தமான இடங்களுக்கு தான் செல்ல வேண்டும். இப்படி நாம் இருந்து நம்முடன் இருக்கும் நம் தந்தையாகிய கடவுளை பெருமைப்படுத்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். எனவே நம்முடனே இருக்க விரும்பி நம்மோடே எப்போதும் இருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவில் நமது அப்பாவுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? கண்டிப்பாக சொல்ல வேண்டும். நன்றி சொல்லுங்கள். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் அல்லது நாளைய நாள் ஏதோ ஒரு நேரத்தை இதற்கென நீங்கள் ஒதுக்கி உண்மையிலேயே இதயபூர்வமாக நம் தந்தையாகிய கடவுளுக்கு உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகத்திற்கு வருகிறதோ அதையெல்லாம் வைத்து நன்றி செலுத்துங்கள். இந்த 2024 வருடம் நமக்கு நல்ல வருடமாகவே இருந்ததற்கு காரணம் நம் அப்பாவாகிய கடவுள், அவருடைய அன்பு, அவருடைய பாசம், அவருடைய கேர். எனவே நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்த கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நாம் இன்னும் ஒரு காணொளியில் மறுபடியும் சந்திப்போம். அதுவரை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும் உங்கள் அனைவருக்கும். நன்றி. பாய் பாய்.